இல்ல மொத்த பேருக்கு விட்டு கட்டிட்டு தான் இது சொல்றேன். இந்த பாரு அதுக்கு 2 மாசம் இல்ல சார் அதான் சார் உண்மை. சார் 2 மாசம் கழிச்சு ஒரு கட்டு தந்துருவாங்க சார். அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம். இது படிங்க. என்னப்பா இது படிங்க. சார் படிக்கிறது பிரச்சனை இல்லை சார். இருங்க நீங்க கேக்குறீங்க சார் எங்களுக்கு இமிடியேட்டா இவங்களுக்கான நடவடிக்கை நாளைக்கே எடுங்க சார். அதுதான் ராஜா நான் சொல்றேன். நானும் அதான் சொல்றேன். நானும் அதான் இப்போ ஒரு சொல்றேன். சம்பவம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு கொம்பு எல்லாம் வந்து காலையில இறங்கி கலெக்டர் வர்றாங்க நாளைக்கு பாக்குறது. யார் சொல்லுங்க? சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா நான் கலெக்டர் வந்தா நைட்டு கூட வந்தாலும் வருவாரு. ஒரு நிமிஷம் இப்ப தொடுகாட்டுல வந்து 150 வீடு கட்டிட்டாங்க, கட்டி திறந்துட்டாங்க. அது மொத்தமே இவங்களுக்கே தான். ஆனா அந்தந்த ஊர்ல எடுத்துட்டாங்க. இப்ப அந்த நடவடிக்கையில இங்க வரலாம் இல்ல, வந்து பாக்கலாம்ல, பக்க தொடுகாடு அந்த நடவடிக்கை வந்து பார்த்து பண்ணலாமா அப்படின்னு கம்பெனி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு வந்து இதுதான் சார் மெயினா. ஒரு 5 வீடு இப்போ இவங்க எங்க போவாங்கன்னே தெரியல. இப்போ எங்க போய் தங்குவாங்க? ஒரு வீடு எரிஞ்சு போச்சு, 3 வீடு. நான் இப்போ 2011க்கு முன்னாடியே, நான் மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடியே திருவள்ளூரில் அம்சா நகர் ஒரு இடம் 3 வீடு எரிஞ்சு போச்சு. 3 வீடு நான் சொந்த காசு கட்டி கொடுத்தேன். இப்போ நீங்கள் திருவள்ளூர் கேளுங்க, பொங்கத்தூர் அம்சா நகர் 3 வீடு எரிஞ்சு போச்சு. நான் சொந்த காசு தான் கட்டி கொடுத்தேன். 2011 நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி நாங்கள் சொன்னால் செய்வோம். இப்போ நாங்கள் சொல்ல நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்க. நான் இடத்தோட சொல்கிறேன். அம்சா நகர் திருவள்ளூர் பொங்கத்தூரில் இருக்குது. அங்கே வந்து 3 வீடு எரிஞ்சு போச்சு. 3 வீடு நான் சொந்த செலவு 2011 முன்னாடியே கட்டி கொடுத்தேன். சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுலாமா? தப்பா நினைக்கலாம். இப்போ அவர் தலைவர் எங்கள் ஊர் தலைவர் சொன்னார்னாக்கா, நாளைக்கு நான் ரெடி பண்ணுறேன்னாக்கா, இப்போ நான் கேட்குற ஒரே ஒன்று தான், அவர் கை காசு போட்டு தான் ரெடி பண்ணுவார். ஆமாம். ஆனால் வந்து அவர் அந்த காசை கவர்மெண்ட்லேருந்து வாங்குறதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். இல்லை அது பெருந்தன்மை இல்லை. இது அவர் பண்ணுறது, அவர் வந்து நம்ம ஊருக்காக பண்ணுறாரு, நம்ம மக்களுக்காக பண்ணுறாரு. ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த ஊருக்கு நிறைய தடுக்குது. இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் தடுக்குது. ஆனால் ஏடிஎம்கே வந்து தடுக்கிறது கிடையாது. முயற்சி எடுத்து முன்னாடி நான் நிற்கிறேன், உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இறங்கி பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் நான் தலைவரையும் குறை சொல்ல, உங்களையும் குறை சொல்ல, சுதாகரனையும் குறை சொல்ல. ஆனால் இப்போ அவர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, என்னால் முடிஞ்சது மூவ் பண்ண முடியுங்களான்னு சொல்ல மாட்டாருமா. என் கை காசு போட்டு பண்ணுறேன். அவர் இதுவரையும் சொன்னது கிடையாது. அவரே தான் பண்ணுறாரு. ஒரு திருவிழானாலும் எங்கள் ஊரில் தண்ணி வர வைக்க தண்ணி டேங்க் இல்லைன்னா